இன்ஸ்டாகிராமோட சிஇஓ இன்ஸ்டாகிராம்ல உங்க அக்கௌண்ட் க்ரோ பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபாலோ பண்றேன், நீங்க பண்றீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நீங்க ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ண முன்னாடியும் ஆடியோ அண்ட் லொகேஷன் டெஃபினட்டா ஆட் பண்ணணும். ஏன்னா அது உங்களோட ஆடியன்ஸை நீங்க ரீச் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் ஆகும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமா ஒரு ரீல நீங்க போஸ்ட் பண்ண முன்னாடி உங்க அக்கௌண்ட்ல எத்தனை பேர் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணணும். இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல லைவ் அப்படின்றது போங்க. அதாவது உங்க ஸ்டோரிஸ் ஓபன் பண்ணிட்டு ஸ்டோரிஸ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல லைவ் இருக்கும். அதுல எத்தனை பேர் ஆன்லைன்ல இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அப்புறமா போஸ்ட் பண்ணுங்க. மூணாவது ரொம்ப 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 முக்கியமா ஒரு அக்கௌண்ட்ல நீங்க போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட் என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது பாத்துக்கோங்க. இன்கேஸ் என்கேஜ்மெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்க காம்படிட்டர்ஸ் ஆர் உங்க இண்டஸ்ட்ரியில இருக்க இன்னும் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் சர்க்கிள் பெட்டரா க்ரோ ஆகும். அப்படி க்ரோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு க்ரோ பண்ணிட்டே நீங்க போஸ்ட் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு பெட்டர் ரீச் கண்டிப்பா வரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் கத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்க பிசினஸ் க்ரோ பண்ண தமிழ் என்டர்பிரினர்